உண்மையாய் பொன் வழங்குகிற விழாவாக நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கட்சியின் வளர்ச்சிக்கென நீங்கள் 10 பேர் சேர்ந்து 1 கிராம், 20 பேர் சேர்ந்து 1 கிராம் என்று உங்கள் உழைப்பில் உங்கள் வேர்வை துளிகளை சேர்த்து நீங்கள் கடையேறி அலைந்து திரிந்து வாங்கி வந்திருக்கிற பொற்காசுகளை இங்கே உங்களை நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கொண்டு வந்திருக்கிற அந்த பொற்காசுகளை கையேந்தி வாங்குவதற்காக இந்நிகழ்ச்சிக்கு பிறகு நான் காத்திருப்பேன். அதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதென நமது கட்சியின் பொதுக்குழு, திருச்சிராப்பள்ளியிலே கூடிய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியது. திருமாவளவனுக்கு பொன் விழா, திருமாவளவனுக்கு பொற்காசுகள் வழங்குவோம். ஏழை எளிய மக்களை கொண்டிருக்கிற கட்சி, அன்றாடங்காட்சிகளை கொண்டிருக்கிற கட்சி, அன்றைக்கு ஓடினால்தான் உழைத்தால்தான் கஞ்சி காய்ச்சி குடிக்க முடியும் என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கொண்டிருக்கிற கட்சி. இந்த கட்சியிலே திருமாவளவன் பொற்காசுகளை கேட்கிறானா என்று ஏடுகளிலே எழுதுகிறார்கள், ஊடகங்களிலே பேசுகிறார்கள், என்னென்னவோ விவாதிக்கிறார்கள். உங்களை போல் குடிசையில் பிறந்தவன் தான் இந்த திருமாவளவன். உங்களை போல் ஓடியாடி உழைக்கிற குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஓடியாடி உழைத்தவன் தான், இன்றைக்கும் உழைத்து கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிற ஒரு தாயின் பிள்ளைதான் திருமாவளவன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவில் நீங்கள் பொற்காசுகளை வழங்க இருக்கிறீர்கள் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ, அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் தாண்டி தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் செல்வ கணபதி இவர்களெல்லாம் வந்து இந்த மேடையிலே நம்மை வாழ்த்தி இருப்பது நமக்கு மேலும் மேலும் பெருமையை சேர்த்திருக்கிறது, பெரும் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அதற்காக முதலில் அண்ணன் செல்வ கணபதி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தொழிலதிபர்கள் இல்லை, பெரும் வணிகர்கள் இல்லை, நிலச்சுவார்ந்தார்கள் இல்லை, வர்த்தகர்களோ அல்லது ஒப்பந்ததாரர்களோ யாரும் இல்லை, பேருந்து அதிபர்களோ ஆலை முதலாளிகளோ யாரும் கிடையாது. ஆடு மாடு மேய்க்கிறவர்கள், மூட்டை தூக்குகிறவர்கள், களை பறிக்கிறவர்கள், ஏரோட்டி பிழைப்பு நடத்துகிறவர்கள், இப்படி அன்றன்றைக்கு ஓடி ஆடி உழைக்கிறவர்களை கொண்டிருக்கிற கட்சி இந்த கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்று எந்த நிலைக்கிறார் நமக்கு நன்கொடை அளிப்பார்கள். இந்த கட்சி வலிமை பெற வேண்டும், இந்த கட்சியின் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று எந்த தொழிலதிபர் நமக்கு லட்சம் லட்சமாய் அள்ளி கொடுத்து விடுவார்கள். இந்த கட்சியிலே ஏழை எளிய மக்கள் தான் முதலாளிகள். நீங்கள் தான் என்னுடைய முதலாளிகள். உங்களிடம்தான் நான் கேட்க முடியும். எனக்கு பல முதலாளிகள் அறிமுகமாகி இருக்கலாம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நிலையை எட்டிய பிறகு எனக்கு பல தொழிலதிபர்கள் அறிமுகமாகி இருக்கலாம், எனக்கு பல ஒப்பந்ததாரர்கள் அறிமுகமாகி இருக்கலாம், எனக்கு பல வணிகர்கள் அறிமுகமாகி இருக்கலாம். ஆனால் அறிமுகமான அவர்களோடு நான் மறுபடியும் எந்த தொடர்பையும் வைத்துக் கொண்டவன் இல்லை. அவர்களோடு
நான் என்றைக்கும் ஒரு வேளை தேநீர் அருந்தியதில்லை. அவர்களோடு நான் எந்த நட்சத்திர விடுதிக்கும் போய் சாப்பிட்டவன் இல்லை. அவர்களோடு எனக்கு எந்த உறவும் இல்லை, தொடர்பும் இல்லை. 24 மணி நேரமும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளோடு தான். உங்கள் வேர்வையில் நனைந்தபடிதான், நீங்கள் விடுகிற மூச்சை சுவாசித்தபடிதான், நீங்கள் தருகிற ஆடைகளை அணிந்தபடிதான், நீங்கள் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்தபடிதான், நீங்கள் அழைத்து செல்லுகிற சந்து பந்தெல்லாம் நடந்தபடிதான், நீங்கள் இட்டு செல்லுகிற மூளை முடுக்கெல்லாம் வந்தபடிதான் நான் உங்களோடு தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்கள் வேர்வையின் மனம் எனக்கு தெரியும். உங்கள் உழைப்பின் அருமை எனக்கு தெரியும். உங்கள் உடலின் வலி எனக்கு தெரியும். நான் நாடு வீட்டிலே பிறந்தவன் அல்ல. நான் கோடீஸ்வரன் குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல. எனக்கு புழுதியின் மனம் என்னவென்று தெரியாமல் இருப்பதற்கு, எனக்கு வேர்வையின் மனம் என்னவென்று தெரியாமல் இருப்பதற்கு, உங்களைப் போலவே இந்த புழுதியில் புரண்டு வளர்ந்தவன் தான் திருமாவளவன். உங்களைப் போலவே பள்ளி காலத்தில் பள்ளிக்கு போன பிறகு சனி ஞாயிறு விடுமுறைகளில் ஆடு மாடு மேய்த்தவன் தான் திருமாவளவன். கோடை விடுமுறை காலத்தில் அம்மாவோடும் அப்பாவோடும் காடு கழனிகளுக்கு சென்று களை பறித்தவன் தான், அல்லது கான் வெட்டியவன் தான், அல்லது கரும்பு கழித்தவன் தான், அல்லது விறகு சுமந்தவன் தான் திருமாவளவன். எனக்கு தெரியும் புழுதியிலே நடந்தால் பொடி எப்படி சுடும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் பியூசி படிக்கிற போதுதான், என்னுடைய 17வது வயதில் தான் நான் முதலாக செருப்பே போட தொடங்கினேன். 17 ஆண்டுகள் செருப்பில்லாமல் இந்த காடுகளில் கழனிகளில் திரிந்தவன் தான். பள்ளி காலத்திலே செருப்பில்லாமல் பள்ளிக்கு போய்விட்டு வந்தவன் தான் திருமாவளவன். எனவே புழுதியின் மனமும் தெரியும். உச்சி வெயிலின் போது அந்த புழுதியில் எப்படி பொடி சுடும் என்பதும் எனக்கு தெரியும். ஆடு மாடு மேய்க்கிற போது கள்ளி காட்டில் காடு கழனிகளை கருப்பஞ்சரை கிழிக்கிற போதும், அந்த முள் உடம்பை கிழிக்கிற போதும் அதனால் ஏற்படுகிற அந்த சிராய்ப்புகளும் வலிகளும் இன்றைக்கும் மறக்காதவன் தான் திருமாவளவன். என்றைக்கும் மறக்காதவன் தான். ஆகவே நீங்கள் 1 கிராம் தங்கம் கொண்டு வந்து என் கையில் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தங்கம் எனக்கு தங்கமாக தெரியாது, உங்கள் வேர்வை துளிகளின் சேமிப்பு என்றுதான் எனக்கு தெரியும். அந்த தங்கத்திலும் உங்கள் வேர்வையின் மனம் வீசும் என்பதை நான் அறிவேன். ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீணாகாமல் விரயமாகாமல் அதை இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவேன் என்பதைத்தான் முதலில் உங்களுக்கு நான் உறுதி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதிலே உடன்பாடு கிடையாது. ஆனாலும் தோழர்கள் கொண்டாட தொடங்கினார்கள். அதுவும் இங்கே அண்ணன் செல்வக்கணபதி அவர்கள் சொன்னதைப் போல, உங்கள் உணர்ச்சிக்கு உரமூட்டுமானால், உங்கள் வேகத்தை அது மேலும் தீவிரப்படுத்துமானால், உங்களை மேலும் அது களப்பணியாற்றுவதற்கான ஒரு உத்வேகத்தை தருமானால் அதற்கு நான் உடன்படுகிறேன் என்று ஒத்துக்கொண்டேன். அதன் அடிப்படையில் தான் கடந்த 6-7 ஆண்டுகளாக என்னுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலே நீங்கள் ஆர்வம் காட்டுகிற போது, அதிலே நீங்கள் தீவிரம் காட்டுகிற போது, அந்த தீவிரம், அந்த ஆர்வம் மக்களை அணிதிரட்டுவதற்கு பயன்படும் என்றால் அது அவசியம்தான், தேவைதான் என்று ஏற்றுக்கொண்டவன் நான். மலர் மாலை அணிவிப்பதிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவன் அல்ல நான். மக்களிடத்திலே மாற்றம் நிகழும் போதுதான் எனக்கு மகிழ்ச்சி. உங்கள் தலை நிமிருகிற போதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் மனிதர்களாய் இந்த மண்ணில் நடமாடுகிறோம் என்பதை கேட்கிற போதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அப்படித்தான் என்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என்னை நான் ஆளாக்கி கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களிடத்திலே நான் தங்கம் கேட்டு வாங்கி அதை என்ன என் பெண்டாட்டி பிள்ளைக்கா கொடுக்க போகிறேன்?
அல்லது என்னை பெற்ற தாய்க்கா கொடுக்க போகிறேன்? அருமை தோழர்களே, 11 ஆண்டுகள் நான் அரசு ஊழியராக பணியாற்றியவர். 11 ஆண்டுகள் தடய அறிவியல் துறையிலே அறிவியல் உதவியாளராக பணிக்கு சேர்ந்து சம்பளம் வாங்கி அதை 100 விழுக்காடு இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தியவர். ஒரு நாள் மதுரையில் இருந்து ஒரு தம்பி நான் பிறந்த அங்கனூர் கிராமத்திற்கு போய் என் தாய் தந்தையை பார்த்துவிட்டு நான் பிறந்த குடிசையை பார்த்துவிட்டு அங்கேயே அவர் கண்ணீர் விட்டு அழுது விட்டு வந்து எனக்கு தெரியாமல் மதுரையில் இருந்து ஒவ்வொரு மாதமும் என் தந்தைக்கு 100 ரூபாய் எம்மோ அனுப்பி கொண்டிருந்தார். எனக்கே தெரியாது. நான் 11 ஆண்டுகள் வேலை செய்து கொண்டிருந்த போது என் தந்தைக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. என் தாய் பட்டினி கிடப்பாளே என்று நான் நினைக்கவில்லை. என்னை 2.5 ஆண்டுகள் வேலையில் இருந்து சஸ்பெண்ட் செய்தார்கள், இடைநீக்கம் செய்தார்கள். அப்போது கூட நான் வீடு தேடி போய் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்று தேடி போகவில்லை. அந்த 2.5 ஆண்டுகளும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவதற்கான ஒரு களத்தை அமைத்துக் கொண்டேன். ஒரு ஊராய் போனேன். அன்றைக்கு நான் வாங்கிய சம்பளம் அரை சம்பளம் என்னுடைய பயணத்திற்கு பயன்படுத்திக் கொண்டேன், உணவுக்கு பயன்படுத்திக் கொண்டேன், சுவரொட்டி அச்சிடுவதற்கு பயன்படுத்திக் கொண்டேன், நான் எழுதிய முழக்கங்களை துண்டறிக்கைகளாக வெளியிடுவதற்கு பயன்படுத்திக் கொண்டேன், நான் எழுதிய கவிதைகளை பரப்புவதற்கு பயன்படுத்திக் கொண்டேன். என் தந்தையை தாயை மறந்துவிட்டேன், உடன் பிறந்தவர்களை மறந்துவிட்டேன். ஆனால் மாதவன் என்கிற அந்த தம்பி, சொல்ல போனால் எனக்கு அண்ணன், வனத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தவர். இப்படி இவன் குடும்பம் கீழே குனிந்து போகக்கூடிய அளவுக்கான ஒரு குடிசையாக இருக்கிறது. இவன் அரசு ஊழியர், ஏன் அந்த குடிசையை எடுத்து கட்டக்கூடாது? இந்த குடும்பத்திற்கு 100 ரூபாய் கூட ஏன் அனுப்பக்கூடாது என்று அவனுக்குள்ளாக வேதனைப்பட்டு எனக்கு தெரியாமல் ஓராண்டு காலம் அனுப்பியிருக்கிறான். ஒரு நாள் நான் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசி முடித்துவிட்டு வண்டி ஏறலாம் என்று வண்டியை நோக்கி போன போது அப்பா வந்திருக்கிறார் என்று சில தம்பிகள் அவரை அழைத்து வந்தார்கள் இடத்தில். அந்த 1 நிமிட நேரம் தான் அவரை நான் பார்க்கவும் பேசவும் முடிந்தது. அப்போது தந்தை சொன்னார், தம்பி மாதவன் என்றால் யார் என்று என்னை கேட்டார். தெரியவில்லை, ஏன் என்று கேட்டேன். அந்த எம்ஓ ரசீட்டை எடுத்து என் கையிலே காட்டி, இந்த எம்ஓ மாதந்தோறும் 100 ரூபாய் அவர் தான் எனக்கு அனுப்புகிறார், அது வந்தால்தான் அந்த வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு பயன்படுத்திக் கொள்கிறேன், வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்கிறேன், மண்ணெண்ணெய் வாங்கிக் கொள்ள பயன்படுத்திக் கொள்கிறேன், உனக்கு தெரிந்தவரா என்று கேட்டார். அந்த சீட்டை வாங்கிக் கொண்டு நான் மதுரைக்கு போன பிறகு விசாரித்த பிறகுதான் அவர் இந்த இயக்கத்தை சார்ந்த தம்பி, மேலூரை சார்ந்த தம்பி என்று அறிந்து கொண்டேன். அப்படி குடும்பத்தை எண்ணி பார்க்காமல், குடும்பத்தின் வறுமையை சிந்தித்து பார்க்காமல், நான் என்னை மனிதனாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கையை உள்வாங்கிய காரணத்தால் எனக்குள் உறைந்து கிடந்த உணர்வை நெருப்பாக்கிய தந்தை பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கிய காரணத்தால் இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, ஈழ தமிழர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக நாம் ஒரு இயக்கத்தை கட்டியாக வேண்டும் என்று களமிறங்கினேன். ஒரு இயக்கத்தை, வெகுமக்கள் இயக்கத்தை கட்டியாக வேண்டும் என்று களமிறங்கினேன். எனக்கு பதவி மீது ஆசை இருந்திருந்தால், அல்லது நான் பாதுகாப்பான ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்திருந்தால், அல்லது வருமானத்தை மட்டுமே நான் குறியாக எண்ணி இருந்திருந்தால் அரசு ஊழியராகவே நான் இருந்திருக்க முடியும், அல்லது ஒரு வழக்கறிஞராகவே என் பணியை தொடர்ந்திருக்க முடியும், அல்லது எனக்கு பிடித்த ஒரு அரசியல் கட்சியிலே என்னை இணைத்துக் கொண்டு நான் பணியாற்றி இருக்க முடியும். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அமைப்பாக்க வேண்டும், பின்தங்கியவர்களை அணிதிரட்ட வேண்டும், ஜனநாயக சக்திகளை அணிதிரட்ட வேண்டும் என்று எனக்குள் ஊறிக்கொண்டிருந்த அந்த உணர்வை எல்லாம் ஒன்று திரட்டுவதற்கு எனக்கு இன்னொரு உந்து சக்தியாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் என்கிற அந்த தலைவர்களை தாண்டி என்னை தீவிரமான ஒரு களப்பணியாளராக, போர்க்குணம் உள்ளவனாக,
வார்த்தெடுத்த உந்து சக்தி தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அந்த உணர்விலிருந்துதான் இந்த இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நான் பெயர் சூட்டினேன். ஓராண்டு ஈராண்டு அல்ல, ஏறத்தாழ 20 ஆண்டு கால உழைப்பு, 20 ஆண்டு கால உழைப்பு. அப்படி இந்த இயக்கத்தை மெல்ல மெல்ல இன்றைக்கு தலைவர் கலைஞர் போன்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு தம்பி திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களோடு வெறும் தேர்தல் உறவை கொண்டிருக்கிற கட்சி அல்ல, கொள்கை பூர்வமான கூட்டணி உறவை கொண்டிருக்கிற கட்சி என்று அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்த போது நாடாளுமன்ற தேர்தலின் போது கலைஞர் சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் ஏறத்தாழ ஒன்று. அதைத்தான் இங்கே அண்ணன் செல்வ கணபதி அவர்கள் சொன்னார். கலைஞரின் நம்பிக்கைக்குரியவர் திருமாவளவன் என்று. அந்த நம்பிக்கை என்பது கொள்கை அடிப்படையான நம்பிக்கை. அப்படி வளர்ந்து வருகிற இந்த இயக்கம், வளர்ந்து வந்திருக்கிற இந்த இயக்கம் இன்றைக்கு மற்ற கட்சிகளை போல கட்டமைப்பு வசதிகளை பெற்றிருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா சாலையிலே அறிவாலயம் இருக்கிறது. அதிமுகவுக்கு மயிலாப்பூரிலே தலைமை அலுவலகம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு சத்தியமூர்த்தி பவன் இருக்கிறது. மதிமுகவுக்கு தாயகம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொங்குலமிழ் அலுவலகம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அலுவலகம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் டி நகரிலே அலுவலகம் இருக்கிறது. தலைமை அலுவலகம் இயங்குகிறது. நமக்கு பின்னால் கட்சி தொடங்கிய நமது ஜூனியர் நடிகர் விஜயகாந்துக்கு அலுவலகம் இருக்கிறது. ஆனால் நமக்கு சென்னையில் ஒரு அலுவலகம் உண்டா? ஒரு கட்சி என்று சொன்னால் அந்த கட்சி தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு கட்டமைப்பு வசதி தேவை. கட்சிக்கு தலைமை அலுவலகம் தேவை. மாவட்டத்தோறும் அலுவலகம் தேவை என்றாலும் கூட முதலில் ஒரு தலைமை அலுவலகம் தேவையா இல்லையா? தலைமை அலுவலகம் தேவை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முரசொலி 7 இருக்கிறது. அதிமுகவுக்கு நமது எம்ஜிஆர் இருக்கிறது. அதை போல பாமகவுக்கு தமிழோசை இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தீக்கதிர் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஜனசக்தி இருக்கிறது. மதிமுகவுக்கு சங்கொலி இருக்கிறது. திராவிடர் கழகத்திற்கு தலைமை அலுவலகம் மட்டுமில்லாமல் நாளேடாக விடுதலை இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படி நாளேடுகள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாளேடு உண்டா? போர்க்களத்திற்கு போனால் ஆயுதத்தோடு போக வேண்டும். அரசியல் களத்தில் நின்றால் ஊடகத்தோடு நிற்க வேண்டும். ஊடகம் இல்லையே அரசியல் களத்தில் நம்மால் போராட முடியாது, வளர்ச்சி பெற முடியாது. இருட்டடிப்பும் புறக்கணிப்பும் நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நம்முடைய செய்திகள் பதிவாகின்றன. செய்தியாளர்கள் தவறு செய்வதில்லை. இங்கே வந்திருக்கிறார்கள், படம் பிடிப்பார்கள், எழுதுவார்கள், பத்திரிகைக்கு அனுப்புவார்கள், ஆனால் வருவதில்லை. சில வேளை வந்தால் அது மாவட்ட அளவிலே தான் வரும். நம்முடைய செய்தி எல்லாம் மாநிலம் தழுவிய செய்தியாகவோ அல்லது தேசம் தழுவிய செய்தியாகவோ போகாது. கண்ணாடியை உடைத்தால் பக்கம் பக்கமாக போடுவார். நேற்று நடந்த மறியலில் 1000 பேர் கலந்து கொண்டோம். காவல்துறை அங்காங்கே மறித்து தோழர்களை கைது செய்த பிறகும் கூட லயோலா கல்லூரியின் முன்னால் கிட்டத்தட்ட 1000 பேர் சேர்ந்தோம். அங்கே ஒரு பத்திரிகைக்கு ஒருவன் பேட்டி கொடுக்கிறான். இதுவெல்லாம் தேவையில்லாத வேலை. ராஜபக்சே வருவதை பற்றியோ, மக்கள் அங்கே படுகொலையானதை பற்றியோ, அதற்காக நடக்கிற போராட்டம் தேவையானது என்பதை பற்றியோ தெரியாத ஒருவன் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறான் ஒரு தொலைக்காட்சிக்கு. அதை பார்த்து ஒரு தம்பி, ஏண்டா இப்படி பேட்டி கொடுக்கிறான் என்பதற்கு அவன் என்னை தவறா ஏதோ சொல்லி இருக்கிறான், அதனால் ஒரு தட்டு தட்டி இருக்கிறான். ஒரு தட்டு தட்டியதை 8 வகையான கோணத்தில் படம் பிடித்து எல்லா ஆங்கில பத்திரிகையிலும் அதுதான் பெரிய செய்தி. போய் பிடிப்பது
உதைப்பது, ஓங்குவது, கீழே அவன் விழுவது எல்லாம் சேர்ந்து அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான். 1000 பேரோடு நான் சாலையிலே அமர்ந்த படம் எத்தனை பத்திரிகையில் இருந்தது? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர், லட்சோப லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் சாலையிலே அமர்ந்து ஒரு போராட்டத்தை, மறியல் போராட்டத்தை நடத்துகிற போது அது அவர்களுக்கு பெரிய செய்தியாக தெரியவில்லை. ஒரு நடிகை கர்ப்பமாகி இருக்கிறாள் என்றால் அது அரைப்பக்க செய்தி. ஒரு நடிகை காதலனோடு ஓடிவிட்டார் என்றால் அது 3/4 பக்க செய்தி. ஒரு நடிகனும் நடிகையும் காதலித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது கிசுகிசு செய்தி, பெரிய செய்தி. தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதற்கு முக்கியத்துவம் தருகின்றன பார்த்தீர்களா? எந்த செய்திக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் பார்த்தீர்களா? கூடங்குளம் அணு உலை பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். காவிரி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். முல்லை பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். தருமபுரி ஒகேனக்கல் குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிற பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். தமிழக மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். கச்சத்தீவை மீட்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். ஈழத்தமிழர்களின் பிரச்சனையாக இருக்கட்டும், அங்கே விடுதலை சிறுத்தைகள். அதையெல்லாம் இவர்கள் பெரிய அளவிலே போடுவதில்லை. வாழப்பாடியிலே பொதுக்கூட்டம் நடந்தது, அங்கே போலீஸோடு தள்ளுமுள்ளு நடந்தது, அதனால் பிரச்சனையானது. இது நாளைக்கு பெரிய செய்தியாக வரும். பேருந்து கண்ணாடியை உடைத்தால் பெரிய செய்தியாக வரும். நம்மை வன்முறையாளர்கள் என்று காட்டிக் கொள்வதில் தான் ஊடகங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. தொடக்கத்திலேயே என்னை வன்முறையாளர் என்று முத்திரை குத்த பார்த்தார்கள், தீவிரவாதி என்று முத்திரை குத்த பார்த்தார்கள், விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று முத்திரை குத்த பார்த்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி போலீசின் சதி சிக்கல்களுக்குள் போய் சிக்கிக் கொள்ளாமல் திருமாவளவன் எப்படியோ ஒரு இயக்கத்தை வடிவமாக்கிவிட்டான். ஆனாலும் காவல்துறைக்கு இன்னும் அந்த அரிப்பு அடங்கவில்லை. இன்னும் பொய் வழக்குகள், இன்னும் குற்ற தடுப்பு சட்டங்கள், இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான பொய் வழக்குகளை போல நான் அறிந்த வரையில் தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தில் எந்த இயக்கத்தின் மீதும் இவ்வளவு வழக்குகள் கிடையாது. ஒவ்வொரு தோழனும் 20 வழக்குகளை சுமந்து திரிகிறார். என் மீது எவ்வளவு வழக்கு என்று எனக்கே தெரியாது. ஒரு முறை நம்முடைய மருத்துவர் தான் சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா, திருமாவளவன் மீது 40 வழக்குகள் இருக்கின்றன, ஏன் இன்னும் திருமாவளவனை கைது செய்யவில்லை என்று அவர் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அவர் சொல்லித்தான் எனக்கே தெரியும். திடீரென்று வாரண்ட் போடுவார்கள், proclaimed offender என்று அறிவிப்பார்கள், கைது செய்ய பிடி வாரண்ட் போடுவார்கள். அப்பதான் எனக்கே தெரியும். அப்படியெல்லாம் காவல்துறை நம் மீது இன்னும் அடக்குமுறை ஏவுவதிலே கவனமாக இருக்கிறது. ஊடகத்துறை நம்மை புறக்கணிப்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். செங்கல்பட்டு முகாமையும் பூந்தமல்லி சிறப்பு முகாமையும் மூட வேண்டும் என்று சொல்லி குமணன் சாவடியிலே தரையில் போய் உட்கார்ந்தேன் 1000 பேரோடு. அது எந்த வார ஏட்டிலும் வரவில்லை. மற்ற 2 இயக்கங்கள் நடத்திய போராட்டம் வார ஏட்டிலே வந்தது. இன்றைக்கு அண்ணன் வைகோ மத்திய பிரதேசத்திற்கு போய் போராடி இருக்கிறார். அது பக்கம் பக்கமாக செய்தி, அது போராட்டம் தான், அதை வெளியிட வேண்டும் தான். ஆனால் இங்கு இலங்கை தூதரகத்தை, துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு 1000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் சென்னை மாநகரத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார்கள். அது எந்த வாரத்திலே வரப்போகிறது? காட்டியது கூட வன்முறை, வன்முறை, வன்முறை. திருமாவளவன் நடத்திய போராட்டத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. எதற்காக இது நடந்தது? யார்? ராஜபக்சே எவ்வளவு பெரிய இனப்படுகொலை குற்றவாளி, எவ்வளவு பெரிய ஒரு காட்டு மிராண்டி, 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ஒரு கொலைகார பாவி.
அவன் வந்து பௌத்தருடைய பௌத்த கல்வி மையத்தை திறந்து வைக்க வருகிறான். என்ன கொடுமை பார்த்தீர்களா? கசாப்பு கடைக்கு பேர் ராமலிங்க விலாஸ் என்று போடுவதை போல, கசாப்பு கடைக்கு போய் வள்ளலார் கடை என்று போடுவதை போல பௌத்த கல்வி மையத்தை திறப்பதற்கு கொலைகார பாவி ராஜபக்சேவை அழைக்கிறார். புத்தர் யார்? அமைதியை உலகத்திற்கு சொன்னவர், புலால் உண்ணாமையை சொன்னவர், குடிக்க கூடாது என்று சொன்னவர், உயிர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் 1.5 லட்சம் அப்பாவி மக்களை கொன்று குவித்த அரக்கன் ராஜபக்சேவை இந்திய அரசு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது. சுஷ்மா ஸ்வராஜ் அழைப்பு விடுத்து சிறப்பு செய்கிறார். இதை நாம் எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய எத்தனை ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது. பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு நேர்மறையான அணுகுமுறையில இந்த போராட்டத்தை நியாயப்படுத்தி எத்தனை ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன. அவ்வளவு ஊடக இருட்டடிப்புகளை தாண்டி, புறக்கணிப்புகளை தாண்டி இந்த களத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் தொலைக்காட்சி இருக்கிறது. கலைஞர் தொலைக்காட்சியிலேயே கலைஞர் செய்திகள் இருக்கிறது, சிரிப்பொலி இருக்கிறது. கலைஞர் தொலைக்காட்சியிலேயே முரசு தொலைக்காட்சி இருக்கிறது. கலைஞர் தொலைக்காட்சியிலேயே சித்திரம் தொலைக்காட்சி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை பரப்புவதற்கு தொலைக்காட்சி ஊடகம், வலிமையான ஊடகம் இருக்கிறது. மற்ற தொலைக்காட்சிகளில் காட்டினாலும் காட்டாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அத்தனை களப்பணிகளும் கலைஞர் தொலைக்காட்சியின் மூலம் வெளிவருகிறது. ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அதிமுகவுக்கு ஜெயா தொலைக்காட்சி, ஜெயா பிளஸ், ஜெயா மேக்ஸ், ஜெயா செய்திகள், இப்படி பல தொலைக்காட்சிகள். மக்கள் தொலைக்காட்சி பாமகவுக்கு, மெகா தொலைக்காட்சி, வசந்த தொலைக்காட்சி காங்கிரஸ் கட்சிக்கு, நம்முடைய நண்பர் ஜூனியர் கேப்டன் தொலைக்காட்சி அவருக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கிறதா? தொலைக்காட்சி இல்லாமல் நாம் எப்படி கட்சி நடத்துவது? நம்முடைய பதிவுகளை எப்படி மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வது? இவையெல்லாம் பதிவாகாத காரணத்தால் தான் இங்கே அரங்க சுப்பிரமணியன் வந்து சொன்னார், நம்முடைய ஷெரீப் பாஷா சொன்னார், நம்முடைய அன்பு சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் செல்வ கணபதி சொன்னார், திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டுமே பாடுபடுகிற தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பாடுபடுகிற தலைவர். இவர்கள் சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு தான், சொல்லி வலியுறுத்த வேண்டும் என்கிற அளவுக்கு தான் நம்மை பற்றிய செய்திகள் ஊடகங்களிலே பதிவாகி இருக்கின்றன. கூடங்குளம் பிரச்சனையை ஒவ்வொரு கட்சியும் வெவ்வேறு மாதிரியாக அணுகுகிறது. ஆனால் நாம் போராட்ட குழுவுக்கு ஆதரவாக அணுகுகிறோம். கூடங்குளம் பிரச்சனையில் நாம் எத்தகைய பங்களிப்பை செய்திருக்கிறோம் என்பது பெரிய அளவிலே எங்கும் பதிவாவதில்லை, அறிக்கைகள் வெளியாவதில்லை. அண்ணல் நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்திய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடுவது என்கிற அடிப்படையில் என்னுடைய தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திருவல்லிக்கேணியிலே சேப்பாக்கத்திலே திரண்டு சாலை மறியலில் அமர்ந்தோம், நடுவீதியில் அமர்ந்தோம். எத்தனை தொலைக்காட்சிகளில் திருமாவளவன் அந்த களத்திலே நின்றான், எத்தனை ஏடுகளில் திருமாவளவன் இஸ்லாமியர்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தான் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். புறக்கணிப்பு, இருட்டடிப்பு. தீபாவளிக்கு வாழ்த்து, பொங்கலுக்கு வாழ்த்து, இன்னும் என்னென்ன பண்டிகைகள் இருக்கின்றனவோ, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து, ரம்ஜானுக்கு வாழ்த்து, எல்லோரையும் போல் நானும் 10 வரி எழுதி அனுப்புவதுண்டு. அறிக்கை எழுத தெரியாத தலைவர்களின் அறிக்கை எல்லாம் பத்திரிகையில் வரும். பல தலைவர்களுக்கு யாராவது எழுதிதான் ஃபேக்ஸ் போக, சில தலைவர்கள் தான் கலைஞரை போல அறிக்கையை சொந்தமாக எழுதுவது. அதில் திருமாவளவன் ஒருத்தர்.
எதை எழுதினாலும் நானே எழுத வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். எந்த அறிக்கையையும் நானே எழுத வேண்டும் என்று என்னுடைய சொற்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். அப்படி நானே என் கைப்பட எழுதுகிற அறிக்கை எத்தனை ஏடுகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. நாளைக்கு எவனாவது ஒருவன் புதியவன் கட்சி தொடங்கினால் கூட அவன் பெயரை மேலே போட்டு திருமாவளவன் பெயரை கீழே போடுவான். ஒருவேளை பத்திரிகையிலே செய்தி போட்டால் கூட இவரும் அறிக்கை விட்டார் என்று பட்டியல் படுத்துகிற போது நாளைக்கு மறுநாள் எவனாவது கட்சி தொடங்கினால் கூட அவன் தலித் அல்லாதவனாக இருந்தால் அவன் பெயர் மேலே இருக்கும், திருமாவளவன் பெயர் கீழே இருக்கும். அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டு ஊடகம் திருமாவளவனை மதிக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மதிக்கிறது, அப்படித்தான் மதிப்பிடுகிறது. அதையெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் களத்திலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது, முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நான் ஒரு முரட்டுத்தனமான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறேன். ஒரு முரட்டுத்தனமான முயற்சி. தந்தை பெரியார் சொல்வதை போல மயிரை கட்டி மலையை இழுக்கிறேன். வந்தால் மலை, போனால் மயிறு என்று சொல்லுவதை போல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மழைதான் வரப்போகிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக ஒரு முயற்சி, ஒரு அசட்டு துணிச்சல் என்பார்களே, அப்படி ஒரு அசட்டு துணிச்சல், ஒரு அசட்டு நம்பிக்கை என்பார்களே, அப்படி ஒரு நம்பிக்கை. உங்களை நம்பி அறிவிப்பு செய்துவிட்டேன். பணக்காரர்களை நம்பி அல்ல, தொழிலதிபர்களை நம்பி அல்ல, எனக்கு யாரையுமே தெரியாது, யாருடைய தொலைபேசி என்னிடத்திலே கிடையாது, யாரையும் போய் பார்ப்பதை நான் வழக்கமாக கொண்டவன் இல்லை, அவர்களோடு நட்புறவு கொண்டாடுவதை பெருமையாக கருதுகிறவன் இல்லை. 24 மணி நேரம் நான் தனி ஒண்டிக்கட்டையாய் வாழுகிற காரணத்தினால் நான் இருக்கிற அறையில் கூட 4 பேர் இருக்கிற அறையில் கூட 40 பேர் இருக்கிறீர்கள். எனக்கு அது பெரிய சங்கடமாக இருந்தாலும் அதையே நான் பெருமையாகவும் கருதுகிறேன். நான் பனியன் தனியே போட முடியாது, உள்ளாடை அணிய முடியாது, வேட்டி கட்ட முடியாது. சுற்றி நின்று என் நெஞ்சோடு நெஞ்சாய் உரசி கொண்டுதான் பேசுவார். என் மூக்கோடு மூக்கு உரசினாதான் அவர்களுக்கு பேச்சே வரும். அவர்கள் வாயிலிருந்து தெரிக்கிற எச்சிலால் என்னை அர்ச்சித்தால்தான் அவர்களுக்கு திருப்தியே வரும். பள்ளி நின்று கூட தம்பிகள் பேச மாட்டார்கள். அப்படி 24 மணி நேரமும் உங்களோடு உரசி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் யாரை நம்பி இந்த அறிவிப்பை செய்ய முடியும்? உங்களை நம்பித்தான். விமர்சிக்கிறவர் விமர்சிக்கட்டும், எழுதுகிறவர் எழுதட்டும். நான் இப்படி அறிவித்தவுடனேயே இந்தியன் எக்ஸ்பிரஸில் பெரிய பணம், திருமாவளவன் தங்கம் கேட்கிறார். ஆங்கில பத்திரிகையில் எழுதியவுடனே அவுட்லுக் பத்திரிகையில் எழுதுகிறார்கள், ஒரு தலித் சேனல் தொடங்க திருமாவளவன் முயற்சி. அது இந்தியா பூரா போகிற பத்திரிகை. அவுட்லுக் வந்த பிறகு பார்க்கிறேன், தெலுங்கில் இருந்து ஒரு தம்பி போன் பண்ணி இருக்கிற பேசுறார், ஆந்திராவில இருந்து. அண்ணே, நீங்க தொலைக்காட்சி தொடங்க போறீங்களா? ஏன், என்ன விஷயம்? ஆந்திர ஜோதிங்கிற தெலுங்கு பத்திரிகையில கால் பக்கம் வந்திருக்கு உங்க செய்தி. நான் உங்ககிட்ட பணம் கொடுங்க, நிதி கொடுங்கன்னு கேட்டிருந்தா எவனும் போட்டுக்க மாட்டான். தங்கம் கொடுங்கள் என்று கேட்டேன் பாருங்க. அது எல்லோருக்கும் வினோதமாக இருக்கிறது. எல்லோரும் அதை வியப்பாக பார்க்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் குற்றம் சாட்டுவதை போல் சாட்டுகிறார்கள். நாம் எவனையாவது தொலைபேசியிலே மிரட்டி உருட்டி தங்கம் கொடு என்றா கேட்கிறோம்? எல்லாம் வெளிப்படையானவை. நான் எதை செய்தாலும் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து பிறகு உங்களிடத்திலே கேட்பேன். உங்களை குடிக்காதீர்கள் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய 50 வயது வரை இதுவரையில் நான் மதுவை தொட்டதே கிடையாது, அதை நான் நுகர்ந்ததே கிடையாது. ஆகவே குடிக்காதீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அந்த யோக்கியதை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நான் அரசு ஊழியர். நான் வேலை செய்த அலுவலகத்திலே தினந்தோறும் ஒரு 10 லிட்டராவது பிராந்தி விஸ்கி கீழே கொட்டுவேன். அந்த வேலையை நான் செய்தேன். கடைக்கு வருவதற்கு முன்பு
அந்த பிராந்தி, விஸ்கி, பீர், வைன் இவற்றில் எவ்வளவு ஆல்கஹால் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற சோதனையை செய்கிற வேலை எனக்கு கொஞ்ச காலம் 6 மாத காலம் 1 வருட காலம் அந்த வேலையை செய்தேன். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் என்னுடைய வேலை பெயர். அறிவியல் உதவியாளர். தினந்தோறும் பீப்பாய் வைத்து பாட்டிலில் இருக்கிற பீரை உறிஞ்ச வேண்டும். வாய்க்கு வராமல் உறிஞ்ச வேண்டும். சில பேர் யாருக்கும் தெரியாமல் உறிஞ்சி விடுவதும் உண்டு, பழக்கம் உள்ளவர்கள். ஆனால் அப்படி உறிஞ்சி அதை ஆய்வு செய்து அதனுடைய அறிக்கையை தயார் செய்து மிச்சம் இருக்கிற அந்த பீர் அல்லது பிராந்தி அல்லது விஸ்கி அல்லது வைன் எல்லாவற்றையும் வாஷ் பேஷனில் கொட்ட வேண்டும், கை கழுவ வேண்டும், கொட்டிவிட்டு. அப்படி 6 மாத காலம் அல்லது 1 வருட காலம் அந்த துறையிலே நான் பணியாற்றினேன். அந்த பிரிவில் 11 ஆண்டுகளில் அந்த பிரிவில் கொஞ்ச காலம் வேலை செய்தேன். ஆனால் ஒரு நாள் கூட என் மனம் ஊசலாடியதில்லை. ஒரே ஒரு பொழுது கூட. பல பேர் சொன்னது உண்டு, பீர் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் போத வராது, சும்மா பழகிக்க, உடம்பு கூல் ஆகும் என்று சொல்லியது. என் தோழர்களின் திருமுகங்களை பார்த்தால் போதும் எனக்கு புத்துணர்ச்சி வந்துவிடும் என்று நான் அவர்களுக்கு அந்த பழக்கம் எனக்கு இருந்ததில்லை, இனி எப்போதும் வரா. அதை போல எதையும் ஒன்றை நான் உங்களிடத்திலே சொல்லுவேன் என்று சொன்னால் அதை செய்துவிட்டுத்தான் கேட்பேன். எல்லோரையும் தமிழ் பெயர் சூட்டுங்கள் என்று நான் சொல்வதற்கு முன்பு 2002 புல்லாரிட்டி அவென்யூல பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் திரண்டிருந்த அந்த மாபெரும் மாநாட்டு நிகழ்விலே என் தந்தை ராமசாமியின் பெயரை தொல்காப்பியன் என்று மாற்றிவிட்டுத்தான் எனது அக்கா பானுமதி என்கிற பெயரை வான்மதி என்று மாற்றிவிட்டுத்தான் உங்களை பெயர் மாற்றுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இன்றைக்கு 1 லட்சம் பேர் தமிழ் பெயர் சூட்டி இருக்கிறோம். நாவரசன் அப்படித்தான் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். பழைய பெயர் எனக்கு மறந்து விட்டது. நாகராஜன். நாகம் என்பது தமிழ், ராஜன் என்பது வடமொழி. அதனால் அவர் நாவரசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். பல தோழர்கள் இன்றைக்கு இங்கே தன்னுடைய பெயர்களை எல்லாம் தமிழ் பெயர்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்றால் அந்த வேண்டுகோளை நான் விடுப்பதற்கு முன்பு நான் என் குடும்பத்தில் உள்ள பெயர்களை மாற்றினேன். அம்மா பெயர் பெரியம்மா, அப்பாவுக்கு 2 மனைவி, கூட பிறந்த அக்கா தங்கை. இன்னொரு அம்மா பெயர் செல்லம்மா, தமிழ் பெயர். தம்பி பெயர் செங்குட்டுவன், தமிழ் பெயர். இன்னொரு தம்பி பெயர் பாரிவல்லல், தமிழ் பெயர். அதை மாற்ற வேண்டிய தேவை. யோசித்து பார்த்தேன். மேடையிலே அருளியார் அமர்ந்திருந்தார். பக்கத்தில் அவரிடத்தில் நான் சொன்னேன், அப்பா பெயர் மட்டும்தான் வடமொழி பெயரான ராமசாமி என்ற பெயரை கொண்டிருக்கிறது. அந்த பெயரை நான் தொல்காப்பியன் என்று அறிவிக்கலாம் என எண்ணுகிறேன் என்று சொன்னேன். என்னை முதுகலை தட்டி கொடுத்தார். நல்ல பெயரை தேர்வு செய்திருக்கிறீர்கள், தொல்காப்பியன் அறிவியுங்கள் என்று சொன்னார். புல்லாரெட்டி அவனின் பொதுக்கூட்டத்திலே அப்படித்தான் அப்பா பெயரை நான் மாற்றி அறிவித்தேன். அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் போய் அப்பாவிடத்திலே கேட்டார்கள். உடனே அவர் சொன்னார், இன்று முதல் என் பெயர் ராமசாமி அல்ல, தொல்காப்பியன் தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். உங்களிடத்தில் கேட்டாரா? கேட்கவில்லை. பிறகு எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவன் நல்லதை செய்கிறான், அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கும் அதிலே உடன்பாடு இருக்கிறது என்று பேட்டி கொடுத்தார். அதை போலத்தான் இன்னும் பல சான்றுகளை சொல்ல முடியும். இந்த பொற்காசுகளை கேட்பதற்கு முன்பு நான் சொன்னேன், கட்சிக்கு நிதி வேண்டும். நீங்கள் மேடையிலே ஏறி அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போது பொன்னாடை போர்த்துகிறேன் என்று சொல்லிவிட்டு பொய் சொல்லிவிட்டு கதராடை போர்த்துகிறீர்கள். கதராடையை போர்த்துவிட்டு பொன்னாடை என்று பொய் சொல்லுவதை போல பொன்விழா என்று நீங்கள் பொய் சொல்லிவிட்டு வெறும் விழாவை கொண்டாடக்கூடாது. உண்மையிலேயே ஒரு மாவட்டத்திற்கு 50 பேர், எனக்கு 50 வயது என்கிற காரணத்தினால் ஒரு ஆள் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு சவரன் கொடுக்கிற ஆளை தேடிப்படுகிறது. ஒரு மாவட்டத்திற்கு 50 பேர், 50 சவரன் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கட்டும். கட்சிக்கு பொன் மூலம் நிதி சேர்ப்போம். ஏனென்றால் இது பொன் விழா தானே. அப்படி என்றால் இதை உண்மையான பொன் விழாவாக கொண்டாடுவோம் என்று தோழர்களிடத்திலே சொன்னேன். சேலம் மாவட்டத்தில் மட்டும் 1.5 லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கிறோம். மதுரை மாநகரத்தோடு சேர்த்து
உறுப்பினர் சேர்க்கையின் போது 1.5 லட்சம் உறுப்பினர்கள், அதிலே ஏறத்தாழ 70,000 பேர் கிட்டத்தட்ட தலா 10 ரூபாய் பணம் செலுத்தி 7-8 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்சிக்கு நிதி சேர்த்திருக்கிறீர்கள். 10 ரூபாய் 1.5 லட்சம் பேரில் நான் கேட்பது 150,000 பேரில் நான் கேட்பது வெறும் 50 பேர் தான். 50 பேர் ஆளுக்கு ஒரு சவரன் கொடுக்க முடியாதா? அதைத்தான் நான் மாவட்டம் தோறும் பொன்விழா கொண்டாடுகிற நீங்க ஒரு மாவட்டத்திற்கு 50 சவரன் பொன்விழா என்கிற பெயரால் கொடுங்க. அது நம்முடைய கட்சிக்கு ஒரு கணிசமான நிதியாக சேரும். அதை எதற்கு மூலதனமாக போட போகிறேன் என்று சொன்னால், நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தை தொடங்குவதற்கு. அண்ணன் அவர்களுக்கு தெரியும், உடன் இருக்கிற தோழர்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினராகி இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். 11 ஆண்டுகள் நான் அரசு ஊழியராக பணியாற்றி இருக்கிறேன். அரசு ஊழியராக இருந்த போதும் சம்பளம் வாங்கி இருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக 2.5 ஆண்டுகள். அப்போது அதிமுக ஆட்சி, திமுகவோடு ஏற்பட்ட முரண்பாட்டால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விட்டேன். 2.5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், சம்பளம் வாங்கினேன். 3 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதுவரையில் ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் போட வேண்டும் என்று கூட எனக்கு ஆசை வந்ததில்லை. கையிலே மோதிரம் அணிந்து கொள்ள வேண்டும், கழுத்திலே சங்கிலி போட்டுக் கொள்ள வேண்டும், அல்லது பெற்ற தாய்க்கோ அல்லது உடன் பிறந்தவர்களுக்கோ தங்கம் வாங்கி தர வேண்டும் என்று நான் எண்ணி பார்த்தது கூட இல்லை. தங்கத்தின் மீது எனக்கு ஒருபோதும் ஈர்ப்பு ஏற்பட்டதில்லை, நாட்டம் ஏற்பட்டதில்லை. அதையே நான் மாற்றி சொல்ல வேண்டுமானால், என்னை ஈர்க்கிற ஆற்றல் தங்கத்திற்கு இல்லை. என்னை ஈர்க்கிற ஆற்றல் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமே உண்டு. தங்கம் போட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஒரு நாள் கூட என் தந்தை இறந்த பிறகு என் அம்மா செய்து வைத்த செய்வினைக்கு பதில் வினையாக நிறைய பேர் 1/4 பவுன் 1/2 பவுன் என்று தங்கம் கொண்டு வந்து போட்டார்கள். மோதிரம் செய்ததற்கு திருப்பி செய்வோம் அல்லவா ஊரில். மொய் செய்தால் மறுபடியும் திருப்பி செய்வார்கள். அம்மாவுக்கு ஒரு ஆசை, திருமாவளவன் என்றைக்காவது ஒரு நாள் திருமணம் செய்வான். அந்த திருமணத்திற்கு இப்போது நாம் செய்து வைத்தால்தான் அவனுக்கு எல்லோரும் திருப்பி செய்வார்கள், அது அவனுக்கு மரியாதையாக இருக்கும் என்று அவரால் முடிந்த வரையில் உற்றார் உறவினர்களுக்கு 1/4 பவுன் 1/2 பவுன் 1 பவுன் என்று மோதிரம் செய்து வைத்திருந்தார். நான் திருமணம் செய்வது போல் அவருக்கு தெரியவில்லை. அதனால் அப்பா இறந்த போது ஊருக்கெல்லாம் தகவல் கொடுத்து விட்டார். அப்பாவுடைய கருமாதிக்கு நீங்கள் எல்லாம் செய்வினையை திருப்பி செய்ய விரும்புகிறவர்கள் செய்யுங்கள் என்று உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து ஏறத்தாழ ஒரு 100 மோதிரங்கள் வந்து சேர்ந்தன. குறைந்தது ஒரு 60-70 மோதிரங்களாவது இருக்கு. அதில் நல்ல மோதிரமாக ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் திருமா என்று எழுதி ஒரு மோதிரம் வந்திருந்தது. கொடி, கட்சி கொடி போட்டு ஒரு மோதிரம் வந்திருந்தது. அது ஒரு உறவினர் தான் போட்ட மோதிரம். அதை தேர்ந்தெடுத்து வந்து அம்மா என் கையிலே போட்டு, இதை கழட்டாதே, அப்பா ஞாபகமாக போட்டுக்கொள், இதை அப்படியே வைத்துக்கொள், இதை நீ கழட்டவே கழட்டாதே என்று ஆசையாய் என் கையிலே வந்து போட்டார். அதை போட்டு அம்மா பார்க்கிற வரையில் நான் பொறுத்து கொண்டிருந்தேன். பார்த்த பிறகு அம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, தயவு செய்து நான் இதை விரும்பவில்லை, இதை நீயே கையில் வைத்துக்கொள், யாருக்காவது மறுபடியும் நீ செய்ய வேண்டிய செய்வினை இருந்தால் திருப்பி செய்து கொள், எனக்கு வேண்டாம் என்று அந்த தங்க மோதிரத்தை அம்மாவிடம் கொடுத்து விட்டேன். ஆகவே தங்கத்தை அணிய வேண்டும் என்று நான் ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் தங்கம் கேட்கிறேன், இது பொன்விழா என்பதனால். அப்படி கேட்பதற்கு முன்பு ஜூன் 11ஆம் தேதி சென்னையிலே கூடிய அந்த மாபெரும் முதல் விழாவில் முதல் ஆளாக நான் சொன்னேன், நான் செய்தேன், நான் அறிவித்தேன். கட்சி தலைவன் திருமாவளவனுக்கு கட்சி தொண்டன் திருமாவளவன் 10 சவரன் தங்க காசுகளை தருகிறான் என்று முதலாளாக நான் தான் 10 சவரன் தங்க காசுகளை கட்சிக்கு விளக்கியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் ஆளுக்கு 1 கிராம் 1/2 கிராம்
என்று 10 பேர் 20 பேர் என்று சேர்ந்து வாங்கி வந்து கொடுக்கிற அந்த தங்க காசுகள் நம்முடைய கட்சிக்கு ஒரு ஊடகம் தொடங்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சேமித்து வருகிறேன், பாதுகாத்து வருகிறேன். 7 மாவட்டங்கள் தான் இதுவரையில் வழங்கி இருக்கின்றன. இன்னும் 23 மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்போது சேலம் புறநகர் மட்டும்தான் கொடுக்க போகிறீர்கள். இன்னும் மாநகரம் இருக்கிறது. 1ஆம் தேதி வரப்போகிறது. இதே போல கலைஞர் கேட்டால் கலைஞருக்கு தங்க நாற்காலியை செய்து தந்து விடுவார்கள். அண்ணன் செல்வ கணபதி ஒருவரே அவருக்கு தங்க நாற்காலி செய்து கொடுத்து அவ்வளவு வசதி படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அம்மா கேட்டால் தங்க கட்டிலே செய்து தருவார். தங்க கட்டிலே செய்து தருவார். ஏதோ ஒரு நாட்டினுடைய ராணிக்கு கழிப்பறையே தங்கத்தால் இழைத்திருந்தார்கள். அவர் குளிக்கிற கழிப்பறையே, தரை, கதவு, கைப்பிடி, அந்த ஃபிளஷ் அவுட் பண்றது எல்லாமே தங்கத்தால். ஆக கலைஞர் கேட்டால் நாற்காலியே செய்து தருவதை போல அம்மா கேட்டால் கட்டிலே செய்து தருவார்கள். அந்த அளவுக்கு அந்த கட்சிகளிலே பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், நிலக்கிழார்கள், வர்த்தகர்கள், வணிகர்கள், பெரிய பெரிய கிரானைட் அதிபர்கள், பிஆர்பி மாதிரி பெரிய பெரிய கிரானைட் அதிபர்கள் உண்டு. நம்முடைய கட்சியிலே நீங்கள் 1 மாத காலம் சுற்றி சுழன்று பணியாற்றி 10 பேர் ஒன்று சேர்ந்து அதிலே கூட்டணி அமைத்து 20 பேர் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 200 300 சேர்த்து அதிலே 3000 ரூபாய் கொடுத்து 1 கிராம் வாங்கி அந்த 1 கிராம் தங்கத்தை கொடுப்பதற்கு 6 மணி நேரம் காத்திருந்து மேடையில முண்டியடித்து வந்து என்னை இடித்து கீழே தள்ளி ஏறி மிதித்து என் கையிலே நீங்கள் அந்த தங்கத்தை கொடுத்து படம் எடுத்து சென்று அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது. நான் வேற என்ன செய்ய முடியும்? உங்களிடம் தான் கையேந்த முடியும். தொலைக்காட்சி ஊடகத்தை தொடங்குவதற்கு குறைந்தது 25 கோடி சொத்து மதிப்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். எனது அருமை தோழர்களே, எனக்கு சென்னையிலே அல்லது ஊரிலே அல்லது எங்குமே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகும் கூட சொந்தமாக எனக்கு ஒரு வீடு இல்லை, வாடகை வீடு கூட இல்லை. கட்சி நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அறையில் நான் தங்கி இருக்கிறேன். நான் வாங்குகிற 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் 30,000 ரூபாய் கட்சிக்கும் அறக்கட்டளைக்கும் மாதந்தோறும் செக்கு போட்டு தருகிறேன், காசு ஓலை போட்டு தருகிறேன். மிச்ச பணமும் கட்சி செலவுக்குத்தான். என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் கட்சிக்கு, மக்களுக்கு, உங்களுக்கு. இந்த நிலையில்தான் கட்சிக்கு அலுவலகம் தேவை, கட்சிக்கு ஒரு ஊடகம் தேவை. இது இரண்டும் இன்றியமையாத தேவை. 2 பேர் சேர்ந்து திருமணம் செய்தால் அவர்கள் தங்குவதற்கு குடியிருப்பு ஒன்று தேவை. குடும்பம் நடத்துவதற்கு ஒரு வாடகை குடிசையாவது தேவை. இல்லை என்றால் அவர்களால் குடும்பம் நடத்த முடியாது. ஆக ஒரு கட்சி, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, ஒரு கட்சி நடத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு அலுவலகம் தேவை. ஆகவே நான் அலுவலகம் வேண்டும் என்பதற்காகவும் ஊடகம் வேண்டும் என்பதற்காகவும் ஒரு முரட்டுத்தனமான முயற்சியில் இறங்கியிருக்கிறேன், உங்களை மட்டுமே நம்பி. எனவே யார் என்ன விமர்சனம் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. கட்சி வலிமை பெற வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு போராட கட்சி வலிமை பெற வேண்டும், சமூக நீதியை வென்றெடுக்க கட்சி வலிமை பெற வேண்டும், தமிழக மாநில உரிமைகளை மீட்டு தர கட்சி வலிமை பெற வேண்டும், காவிரி நீர் சிக்கலுக்கு தீர்வு காண களமாட திராவிட முன்னேற்ற கழகம் 1 கோடி உறுப்பினர்களை கொண்டு போராடுகிறது என்று சொன்னால் நாம் உறுப்பினர்களை மட்டும் பெற்றிருந்தால் போதாது. போராடுவதற்கு, தொடர்ந்து நீடிப்பதற்கு, அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை தாண்டி அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு பொருளாதார வலிமையும் தேவை. எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த பிறகு 13 ஆண்டு காலம் திமுக என்ன ஆகுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளை அந்த கட்சியை அவர் கட்டி காப்பாற்றிய காரணத்தால் தான் 89 மீண்டும் அவரால் முதலமைச்சராக முடிந்தது, ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. எம்ஜிஆர் பெரும் செல்வாக்கு படைத்தவர்.
சினிமா மூலம் கவர்ச்சி நிறைந்த ஒரு தலைவராக அறிமுகமானவர். மக்களுடைய செல்வாக்கை பெற்றதனால் அவரை தமிழ்நாடே தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனி திமுக அவ்வளவுதான், வீழ்ந்து விட்டது என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த போது பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் எம்ஜிஆர் பின்னால் போன பிறகு இனி கலைஞர் பின்னால் யாருமே இல்லை என்ற நிலையிலே அவர் மனம் சோர்ந்திருந்தால், அவர் கட்சி வேண்டாம் என்று அப்படியே விட்டிருந்தால், அந்த கட்சியை அவர் காப்பாற்றாமல் இருந்திருந்தால் 1989 மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 5வது முறையாக கலைஞர் முதலமைச்சராக முடிந்தது. இன்றைக்கு 89 வயதிலும் அவரால் போராட முடிகிறது என்று சொன்னால் கட்சி கட்டமைப்போடு இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம். கட்சிக்குரிய கட்டமைப்பு வசதி இருப்பதுதான் மிக முக்கியமான காரணம். ஏதோ செல்லுகிற மாவட்டத்தில் திருமாவளவனுக்கு வாழ்கின்ற முழக்கம் போட 100 பேர் இருந்தால் போதும் என்று நான் எண்ணவில்லை. என்னை வரவேற்பதற்கு 100 பேர் இருந்தால் போதும் என்று நான் கருதவில்லை. எனக்கு உணவு வாங்கி தரவோ அல்லது தங்குவதற்கு விடுதி போட்டு தரவோ 10 பேர் இருந்தால் போதும் என்ற அளவிலே நான் இயக்கத்தை நடத்தவில்லை. நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை மகத்தானது. நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கண்ட தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு, தமிழ் மண்ணை காப்பாற்றுவதற்கு, தமிழ் இனத்தை காப்பாற்றுவதற்கு, தமிழ் ஈழத்தை வென்றெடுப்பதற்கு நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து போராட வேண்டுமானால் கட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. கட்சியை காப்பாற்ற வேண்டுமானால் கட்சிக்கான கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுகிறது. கட்சிக்கான கட்டமைப்பு வசதிகளிலேயே மிக மிக முதன்மையான தேவை கட்சிக்கு ஒரு தலைமை அலுவலகமும் கட்சிக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகமும் தேவை. அதற்குத்தான் எனதருமை தோழர்களே, இந்த பொன்விழா நாளில் அண்ணன் போன்றவர்களின் வாழ்த்துக்கள் நமக்கு ஒருபுறம் ஊக்கமளித்தாலும், காய்பேறிய உங்கள் கைகளால், காய்பேறிய உங்கள் முதுகால் நீங்கள் உழைத்து மூட்டையை சுமந்து வலிகளை தாங்கி வேர்வை சிந்தி நீங்கள் சேமித்த அந்த காசுகளில் இருந்து நீங்கள் தருகிற அந்த கொடையை நான் புனிதமானதாக கையேந்தி வாங்கிக் கொள்ளுகிறேன். அதில் ஒரு குண்டுமணி தங்கம் போட வீணாகாது. பத்திரமாக பாதுகாத்து என்னால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளால் முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அல்லது மற்ற கட்சிகள் எப்படி வலிமையோடு கட்டமைப்பு வசதிகளோடு இயங்குகிறதோ அப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். நான் ஆகஸ்ட் 17 அறிவித்தேன். இப்போது பொன்விழா மாநாடு டிசம்பர் 23 அறிவித்திருக்கிறோம். அந்த டிசம்பர் 23 மாநாட்டில் நமக்கென்று ஒரு தொலைக்காட்சியை நாம் லைசன்ஸ் வாங்கிவிட்டோம் என்று சொல்லத்தக்க வகையிலே, அறிவிக்கக்கூடிய வகையிலே இந்த களப்பணிகளை இன்னும் தீவிரமாக்குவோம் என்று சொல்லி இந்த விழாவில் பங்கேற்று என்னை வாழ்த்தி விடுதலை சிறுத்தைகளை பாராட்டி என்றென்றைக்கும் இந்த இயக்கத்தின் வளர்ச்சியிலே ஒற்றை துணையாய் இருப்போம் என்று உறுதி கூறியிருக்கிற அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கும், தோழர் அன்பு அவர்களுக்கும், ஷெரீப் பாஷா அவர்களுக்கும், பொறியாளர் அரங்க சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, குடையரம் இந்த அரங்கத்திலே நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு ஒன்றியமாக அறிவிக்கப்படும். யார் யாரு பொற்காசுகள் கொடுத்து பதிவு செய்தவர்கள் ஒவ்வொரு அறிவிக்கப்படுவோம். அவர்கள் மட்டும் மேடைக்கு வருவோம். தயவுசெய்து எல்லாருமே மேலே விட்டு இறங்க. தயவுசெய்து எல்லாரும் மேலே விட்டு இறங்க. தம்பி, பொற்காசு கொடுக்கிறவங்களை தயவுசெய்து அழைப்பா அப்புறம் வாங்க. தயவுசெய்து சுமார காலம் கீழே இறங்க. பொற்காசு கூப்பிடுறவங்க மட்டும் வாங்க. தயவுசெய்து கீழே இறங்க மாட்டாலும்